கடகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனாக தெளிவான விளக்கத்தோட நாம் இந்த பதிவில் பார்த்துக்கலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். கடகம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா, ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். 8ஆம் இடத்துல சனி பகவான். 9ஆம் இடத்துல ராகு பகவான். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால், புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பயிற்சியாகி சுக்கிரனோட சேர்ந்து சுக்கிரன் புதன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார்கள். 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து கேதுவனுடைய பிடியிலிருந்து விலகி 4ஆம் இடத்துல முக்கூட்டு கிரகங்களாக, அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இணைந்து 4ஆம் இடத்தில் பயணிப்பார்கள். 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பார். 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசியில பயணிப்பார். இது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். கடகராசி நண்பர்களை, எப்போதுமே தாய் உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள்தான். இரக்க குணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க நினைப்பாளோ அதே மாதிரிதான் இந்த கடகராசி நண்பர்களும் தன்னை நாடி வருபவர்களுக்கு ஒரு தாயாக இருந்து அந்த உதவிகளை செய்வார்கள் அப்படிங்கிறது தான். அதாவது வேண்டா வெறுப்பா யாரையும் பார்க்கக்கூடிய எண்ணமோ அவசியமோ உங்களுக்கு இருக்காது. எல்லாரையுமே ஒரு சேர பார்க்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க நீங்க. அதனால தான் தாய் உள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த தாயுள்ளம் கொண்ட கடகராசி நண்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு 100க்கு 100% பொருந்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் அப்படிங்கிறது இளகிய மனமாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஒரு சாதாரண சின்ன விஷயம்தான், ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. அதே மாதிரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களும் எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் செயல்களும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். எதையுமே உற்று நோக்கி ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த கடகராசி நண்பர்களுக்கு நிறைய வெளிநாடு பாக்கியங்கள் எல்லாம் அதிகமாக கிடைச்சிருக்கும். வெளி மாநிலங்களில் போய் வசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே நீர் ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால 4ஆம் இடமாக வரக்கூடிய ராசி அப்படிங்கிற காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக வரக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நிறைய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி நண்பர்கள் தான் இருப்பார்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களுக்கு துரோக பாதகங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க, ஒரு லட்சியத்தோடு இருப்பீங்க. நாம வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டுமே பார்ப்போம். நாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோள் எண்ண செயல்பாடோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள். அப்படிங்கிறதுனால தான் உங்களை நாடி வருபவர்களுக்கும் நீங்கள் அந்த இதைத்தான் கற்றுக் கொடுப்பீங்களே தவிர ஒரு வேற மாதிரியான எண்ணங்களோ செயல்களோ அவங்ககிட்ட வெறுப்பு காட்டுறதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்க மாட்டீங்க. ஆக ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி 2 ரெக்கைகளுக்குள்ள வச்சு
மழை வெள்ளத்துல கூட பாதுகாக்குமோ, அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்கள பாதுகாப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன். இந்த பலன்களோடு உங்க சுய ஜாதக பலன்களையும் ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இப்ப யோக தசை தசாபுத்திகள் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்ல விஷயங்களாத்தான் நடக்கும். சரிங்களா? இப்ப இந்த மாசத்துல என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு கேட்டா, அதாவது ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வலுப்பெற்றிருக்குது. வீடு, மனை, சொத்து, சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வலுப்பெறுது. இந்த 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் அப்படிங்கிற ஆடம்பர கிரகம் தன்னுடைய சொந்த வீட்ல ஆட்சி பெற்று வலிமையா இருக்கின்ற பொழுது திக்பலம் பெறுகிறார். யாருடைய ஜாதகத்துல சுக்கிரன் திக்பலம் பெறுறாரோ, அந்த ஜாதகக்காருக்கு அந்த டயத்துல அந்த சுக்கிரனுடைய தசை தசாபுத்தியோ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவங்க தான் ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரவங்க. வாழ்க்கைய நினைச்ச மாரி வாழ்ந்து களிக்கணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஒரு ஆடம்பரமான லக்ஸூரியஸான இல்லங்களில் வாழ்ந்து மகிழக்கூடிய அமைப்பு. தனக்கு என்னவெல்லாம் புதிய புதிய வாகனங்கள், புதிய புதிய சொகுசு கார்கள் எல்லாம் வாங்கி பயணிக்கக்கூடிய அமைப்பிலெல்லாம் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்பட்டவங்க கூட இன்னும் கொஞ்சம் வேற மாரி ஒரு நல்ல வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும்ல, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சுக்கிர பகவான் தூண்டி விடுவார். அதே மாரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்களுக்கு நிறைய சிந்தனைகளை தூண்டுவார். நல்லா படிக்கக்கூடிய அமைப்புல கொண்டு வருவார். நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுப்பார். வருமானம் சம்பாதிக்கிறதுல ஒரு குறிக்கோளா இருப்பீங்க. இந்த மாசம் எப்படினாவது நம்மளுடைய இலக்க அடைஞ்சிரணும். தொழில்லலாம் சரி, வேலையிலலாம் சரி, வருமானத்துல குடும்ப வருமானத்தை தேவைகளை பூர்த்தி செய்றது வந்து ஒரு லட்சியத்தோட இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்புல இந்த மாசம் இருப்பீங்க. அப்போ இந்த மாசத்துல வந்து அதே சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கும் வருவார். உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் வருவார். பொதுவாவே வந்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. இன்னும் ரொம்ப ரொம்ப பலமான விஷயம். அப்போ இந்த அதிர்ஷ்ட ஸ்தானத்துல சுக்கிரன் வருகின்ற பொழுது, இந்த இடத்துல வந்து தன செல்வங்களை குடுக்கக்கூடிய அமைப்புல, எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி குடுப்பார். அதாவது கொடுத்த பணம் கைக்கு வர்றது அப்படிங்கிறது. இத மாரியெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறபோது, இந்த மாசத்துல வந்து உங்களுடைய மனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரைட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு விரக்தி மனப்பான்மையில இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல வந்து அந்த விரக்தி மனப்பான்மை மாறி, ஒரு ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருக்கக்கூடிய அமைப்பில நீங்க இருப்பீங்க. அதாவது கவலைகள் மறந்து, ஓரளவுக்கு கவலைகள் எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா, சரி பரவால்ல. இந்த மாசம் ஏதோ நமக்கு நெனைச்ச மாரி கொஞ்சம் நடந்திருக்குது. பரவால்ல. வருமானத்துல எல்லாம் கொஞ்சம் திருப்தியா இருக்கிறோம். தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம். இதுவே போதுமான விஷயம். இப்படியே இருந்தா கூட பரவால்ல. அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. அதாவது ரொம்பயும் உச்சத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்பயும் கீழ போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மீடியமா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைய இந்த மாசம் நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவான் 12ல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது 5ஆம் இடமும் நமக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால, 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால, இந்த அதிபதி போய் 12ல இருக்கின்றபோது கொஞ்சம் அதன் மூலியமா கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். அப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர், வெளிநாடுகளுக்கு போவீங்க அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு இந்த மாசம் நிச்சயமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இடம் விட்டு இடம் மாறி போவோம். பூர்வீகத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயி இருக்கக்கூடிய அமைப்புல இந்த மாசம் இருப்பீங்க. அந்த மாரியான ஒரு வாய்ப்புகள் இந்த மாசம் நடக்கும். அதே மாரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில போகின்ற பொழுது 10ஆம் இடத்தை நோக்கித்தான் போவார். அப்போ தொழில்ல வந்து ஒரு இறக்கங்கள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும். அப்போ புதிய வேலை, புதிய வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாசத்துல நிச்சயமா இருக்கும். அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அஷ்டம சனிய சரி பண்றதுக்கு நிறைய கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிங்கோட போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? 3ஆம் இடம் வலுப்பெறுது, 4ஆம் இடம் வலுப்பெறுது, 5ஆம் இடம் வலுப்பெறுது.
10, 11 இந்த இடங்களெல்லாம் வலுப்பெறுகின்ற பொழுது நமக்கு அப்படி ஒண்ணும் பெரிய பாதிப்பை எல்லாம் குடுத்துறாது. சரிங்களா? அப்போ இந்த கடகராசி நண்பர்களுக்கு, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல வந்து அதாவது வே புதிய வேலை, புதிய வருமானம், புதிய தொழில், தொழில் அபிவிருத்தி, இடம் விட்டு இடம் மாறுதல், ஒரு வேலை விஷயத்துக்காக வெளியூர், வெளிநாடுகளுக்கு போதல், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடுக்கக்கூடிய அமைப்பில மாணவர்களுக்கு இருக்கும். குடும்பத்திலயும் சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ சிந்தனையும், செயல்கள் எல்லாமே இந்த மாசம் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும். எதுலயுமே நீங்க பின்னடைவ சந்திக்க மாட்டீங்க. அப்போ சுய முயற்சி, சுய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. அப்ப எதையுமே தைரியமா, போல்டா இறங்கக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. ஏன்னா, இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து உங்க ராசியில இருப்பாரு. செவ்வாய் ராசிக்கு வந்தார்ன்னா, பொதுவாகவே செவ்வாய் பகவான் வீரம், விவேகம் அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பில இருக்கின்ற பொழுது, ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த முடிவு எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்பில இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் பயணங்கள்ல தான் கொஞ்சம் அலைச்சல குடுப்பாரு. கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள். அதே மாரி வேலை செய்ற இடங்கள்ல, நமக்கு பொதுவா இடங்கள்ல, பொது இடங்கள்ல வந்து நம்மளுடைய மதிப்பு, மரியாதைய தக்க வைக்கிற மாரியான சூழ்நிலைய நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறணும். தேவையில்லாத வம்பு, வழக்குகள், பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம போகக்கூடாது. அந்த மாரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. கொடுக்கல், வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் மூலியமாக நமக்கு ஒரு சின்ன, சின்ன கெட்ட பெயர்கள் வந்துரும். பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கின்ற பொழுது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தந்தை வழி ஆதரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். வீண் அலைச்சல குடுக்கும். இருந்தாலும் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது தூரதேச பயணங்களுக்கு நம்ம அனுப்பி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில கொண்டு வருவார். அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். சரிங்களா? ஆக இந்த மாசத்தை பொறுத்தமட்டில உங்களுக்கு வந்து கடகராசி நண்பர்களுக்கு ரொம்பயும் ஒரு டவுனான விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லங்க. நெறைய பாசிட்டிவான விஷயங்களே நடக்கக்கூடிய அமைப்பில இருக்குது. அப்போ தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வருகின்ற பொழுது, அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமா ஏற்படுத்தி குடுப்பார். கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நம்ம பயணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எந்த வகையில பணம் வரும் அப்படின்னா, கொடுத்த பணம் வர்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். வேலையில வந்து நமக்கு நம்மளை பாராட்டி அதிகமான ஒரு சம்பளத்துக்கு நம்ம எக்ரிமெண்ட் போடுறது ஒரு விஷயம். அதுல ஒரு நல்ல வருமானத்த நமக்கு குடுப்பாரு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயத்த குடுக்கின்ற அதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சரிங்களா? இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி அந்த ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயமும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் உண்டு. சரிங்களா? அப்போ இது எல்லாமே சுக்கிரனால் வரக்கூடிய அமைப்பு. அப்போ லக்ஸூரியஸ் வாழ்க்கைய நம்ம கொஞ்சமாவது வாழ்ந்து கழிப்போம் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் நெறைய கடகராசி நண்பர்கள் வந்து வாழ்க்கையில நெறைய சிரமத்தோட தான் போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து சுய ஜாதகங்கள் அப்படிங்கிறது நெறைய விதிவிலக்குகள் குடுக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையில பிறந்திருப்பாங்க. பிறக்கின்ற பொழுதே 6ஆம் அதிபதி எதிர்நீச்சல் அப்படிங்கிற மாரியான ஒரு வாழ்க்கை. அப்போ புனர்பூசம் 4ஆம் பாவத்துல வந்து எதிர்நீச்சலோட போயிட்டு இருப்பாங்க. பூச நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. 8ஆம் அதிபதி 7, 8 கூடிய சனி பகவானுடைய திசையில பிறக்கின்றாங்க. அப்போ எப்பவுமே தனக்கான கௌரவத்த தக்க வச்சுக்கிறதுக்காக கடுமையா போராடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம். அதாவது ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே ஒரு சுய முயற்சி முன்னேற்றத்தை நோக்கியே பயணிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நெறைய சர்க்கிள்கள சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே சமயத்துல. நெறைய சர்க்கிள்கள், நெறைய வைப்ரேஷனோடயே வாழ்ந்துட்டு இருக்கிற அமைப்பில இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க. அப்ப இந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஜாதக ரீதியாக இருக்கின்ற பொழுது, பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். சரிங்களா? இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில தான் இருக்கு. அப்ப கடகராசிக்கு வந்து யோக தசை, தசாபுத்திகள் நடக்குதா? அப்படிங்கிற மாரியான ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. புரியுதுங்களா? உங்க ஜாதக ரீதியாக. அப்ப அத பார்த்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. குறைநிறைகள் இருந்தால் ஜாதகத்துல என்ன குறைநிறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு, அதற்கான பரிகார வழிமுறைகள கையாளுங்க. எப்பவுமே நடக்கல, நடக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட, ஜாதக ரீதியாக எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா ஆலயங்களுக்கும் சென்று இறை வழிபாடு பண்ணுவதனால வந்து மனசு திருப்தியா இருக்குமே தவிர, நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகாது. நமக்கு நெனச்ச மாரி வாழ்க்கை அமையாது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா?
அப்போ கடன் பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த கடன்லருந்து மீள்வதற்கான ஆலயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதற்கான பரிகார வழிமுறைகள் உங்க ஜாதக ரீதியாக இருக்கும். இததான் கருணநாதன், நாமயோகம், திதி, நட்சத்திரம், வாரம் இதெல்லாம் வந்து பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து சரி பண்ணி, அதற்கான கோயில், குளங்கள் எது அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுத்தா, நீங்க நிச்சயமா அந்த ஒரு கைட நீங்க பயன்படுத்தி போய்க்கிருவீங்க. அந்த மாரியான ஒரு அமைப்பெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்குது. ஒருவேளை கடகராசி நண்பர்கள் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. குறைந்த கட்டணத்துல உங்களுக்கான பலாபலன்களை தெளிவா குடுத்துறலாம். நான் வந்து மேலோட்டமான பலன்கள் எப்போதுமே உரைப்பது அல்ல. ஜென்ம ஜாதக பலன் பிறந்து என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அந்த வரத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், இறுதி கால வாழ்க்கை வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்வேனே தவிர, மேலோட்டமான பலன்களை சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக எந்த ஒரு பலாபலனும் நான் சொல்றது கிடையாதுங்க. விருப்பம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி வந்து இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய மாசமாகத்தான் இருக்கும். மனசோர்வு அடைய தேவையே இல்ல. உங்க சிந்தனையும் செயலும் நல்ல பிரைட்டா இருக்கும். சரிங்களா? மற்றும் ஒரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.